அண்ட் இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நான் யூஎஸ்டி ஜேபிஒய்ல எடுத்திருந்த ஒரு லாங் ட்ரேட் பற்றி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய்யை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரும் பார்க்கலன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்திருந்தோம், which was making this USD JPY trade as a higher probability. நான் வந்து USD JPY ட்ரேடுக்கு இன்னி நான் ட்விட்டரில் போஸ்ட் போடல. பிகாஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் another level. நான் பார்ஷியல்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். அந்த பார்ஷியல்ஸ் லைக் எய்தர் என்னோட பிரேக் ஈவன் ஹிட் ஆகுதா இல்லை ப்ரைஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லெவலுக்கு போகுதான்றதை பார்த்துட்டு ஐ மேக் மை ட்வீட். அது முடிச்ச உடனே எய்தர் பிரேக் ஈவன் ஆர் எனக்கு வந்துட்டு அந்த டிபி லெவல் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஐ மேக் த போஸ்ட். ஸோ இப்போ என்னோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கார்ட் லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. அந்த லிங்க்கில் 4x கேட்டகரியில் வந்து என்னோட எக்ஸிக்யூஷன் வந்துட்டு போட்டிருக்கேன், சப்போஸ் நீங்கள் நம்பலைன்னா. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் வி ஸ்போக் அபவுட் டிஎக்ஸ்ஒய். அண்ட் என்னோட பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் வந்துட்டு இங்கேயே திரும்ப ஆரம்பிச்சுட்டான். ஸோ நான் எந்த நம்பிக்கையில் வந்துட்டு நான் இந்த இடத்துல பை எடுத்தேன். பிகாஸ் நான் இந்த இடத்துலேருந்து போவான்னு சொல்லிட்டு தான் இந்த லெவலை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் இங்கே போகிறப்ப எதை வச்சு நான் பைஸ் எடுத்தேன்றதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக இங்கே சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் லைக் வில் ஸ்டார்ட் வித் டிஎக்ஸ்ஒய் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் வந்துட்டு வி ஹேட் அ ரீட்ரேஸ்மெண்ட். இது என்ன தான் வந்துட்டு இது வந்துட்டு மந்த்லி லைக் இயர்லி ஹைஸ். இது வந்துட்டு டிஎக்ஸ்ஒயில் ப்ரீவியஸ் இயரோட ஹை. ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரோட ஹைஸ் என்ன தான் எடுத்திருந்தாலும் வி ஹேவ் அன் அதர் அன்மெட் டார்கெட். அந்த டார்கெட் தான் 187 ரவுண்ட் நம்பர் அண்ட் எவென்ச்சுவலி 110 என்னோட டாலரோட ஆன்டிசிபேஷன். ஸோ டாலர் வந்துட்டு பேசிக்காக புல்லிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் லைக் அ ஸ்பீட் பிரேக்கர். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் அரேக்குள்ளே போகிறப்ப நம்மளோட பயசும் புல்லிஷாக இருக்கிறப்ப ப்ரைஸ் ஆர் அந்த பர்டிகுலர் பீரியடே வில் ரீட்ரேஸ் ப்ரைஸ். அதுதான் இங்கே பண்ணியிருந்துச்சு. இது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ப்ரைஸ் வந்துட்டு அந்த புல்லிஷ்னஸ்லேருந்து அந்த மொமெண்டம் கொஞ்சம் குறைஞ்சி ரீட்ரேஸ் ஆகி ஒரு டிஸ்கவுண்ட் பீரியடேக்குள்ளே வருது. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்ம வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணோன்னா நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு திரும்பி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் இங்கே எதுக்கு பைஸ் பார்த்தேன்ற கன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லியிருந்தேன். வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு வந்துட்டு விக் இல்லை. ஓகே. அண்ட் ஆல்சோ மந்த்லி ஓட ஓப்பன் இது. மந்த்லி ஓப்பன் ஐ ஜஸ்ட் மார்க் இட் அவுட் பிகாஸ் இட் இஸ் அ கீ லெவல். வீக்லி ஓப்பன் பட் இதை நான் மந்த்லி ஓப்பனாக மாற்றிடுறேன். மந்த்லி ஓப்பன். ஸோ இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா அண்ட் இதை நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டில் அந்த இது வந்துட்டு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீமியம் லைக் இந்த லோலேருந்து இந்த ஹைஸ் வரைக்கும் இஸ் ஆர் டீலிங் ரேஞ்ச். பிகாஸ் இதுதான் வந்து எனர்ஜெட்டிக் மூவ் கடைசியாக நடந்தது. அந்த இதிலேருந்து வி கேம் லோவர். அண்ட் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் போய் பார்த்தோன்னா we can see this beautiful previous week lows has been taken out and price வந்துட்டு அந்த லோஸுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுச்சு. ஆல்சோ இங்கே we have all these up close candles which is our breaker. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த பிரேக்கர் இந்த அப் க்ளோஸ் கேண்டில்ஸில் சப்போர்ட் பண்ணி ஐ மீன் லைக் அந்த அப் க்ளோஸ் கேண்டிலோட ரேஞ்ச்குள்ளே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ப்ரீவியஸ் லோஸை எடுத்து அண்ட் தேட் இஸ் ஆல்சோ பீங் இன் அ டிஸ்கவுண்ட். ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ். பட் ஆனால் இன்றைக்கி காலையில் எனக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிச்சு தட் ஓகே லைக் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கம்மியாக இருக்குது. வி ஆர் கோயிங் ஹைஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் சிக்னேச்சரை பற்றி தான் தோணுச்சு. லைக் ஐ டாக் அபவுட் இட். ஸோ வி ஹேட் திஸ் ப்ரீவியஸ் லோஸ் கெட்டிங் டேக்கன் அவுட் அண்ட் அந்த லோஸ் வந்துட்டு ஈக்குலிபிரியம்க்கு கொஞ்சம் கீழே இன்ஜினியர் ஆகியிருந்துச்சு. அண்ட் இங்கே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமாக பார்க்குறது இந்த வீக்லி எஃப்இஜியோட ஃபுல்ஃபில். அண்ட் ஆல்சோ நான் இதை பற்றி நான் இன்டெப்த்குள்ளே போக விரும்பலை. பட் இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லைக் ஃபார்ம் ஆன டேட் என்ன, இந்த பர்டிகுலர் கேண்டிலோட டேட் ஃபார்ம் ஆனது என்ன, திஸ் இஸ் ஃபார் யூ டு ஸ்டடி. அண்ட் இந்த ட்ரேட் பார்த்தீங்க
சி இது இது வந்து பார்க்க சில்லியா இருக்கலாம். பட் ஆனா நான் எதார்த்தமா வந்துட்டு கவனிச்சேன். நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில அனலைசிஸ் பண்றப்ப, பட் திஸ் வாஸ் லைக் சோ குட். இதுவும் எனக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சுச்சு. இந்த கேண்டிலோட பர்ட்டிகுலர் டேட் என்ன? இந்த கேண்டிலோட பர்ட்டிகுலர் டேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. பிரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் லோவ ஸ்வீப் பண்ணி எஃப்இஜிய வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. வீக்லி எஃப்இஜிய. டெய்லி டைம் ஃப்ரேமோட டேட்ஸ் பாருங்க. நவ் ஐ வில் டேக் திஸ் ஆஃப். அண்ட் பிரைஸ் வந்துட்டு ஸ்டார்டட் கோயிங் ஹையர். அண்ட் ஆல்சோ வீக்லி எஃப்இஜி வீக்லி ஓப்பனுக்கு கீழ வந்துட்டு அகெயின் அக்யூமுலேட் பண்ணிட்டு இட் ஸ்டார்டட் கோயிங் ஹையர். அண்ட் இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் PO3 பிகாஸ் பிரைஸ் வந்துட்டு மேலே புஷ் பண்ணப்ப விக் இல்லாமல் புஷ் பண்ணுச்சு. இந்த மாதிரி புஷ் பண்ணுறது எதுவுமே ஒரு ப்ராப்பர் பைஸாக இருக்காது. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் கண்டினியூவேஷன் ஐயர். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா மறுபடியும் ஓப்பன் கீழே வந்து ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போய் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டிலுக்கு விக் பிரிண்ட் பண்ணிட்டு வில் கோ ஹையர். ஸோ இதே தான் வந்து இங்கே நடந்துருக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு, கான் ஹையர். எங்கே போச்சு? ஒரு பர்டிகுலர் ஹையர் டைம் ஃப்ரேம் PDRAக்கு போச்சு. வில் கன்சிடர் திஸ் செட் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் அண்ட் இந்த ஹைஸ்லேருந்து லோஸ் வரைக்கும் ஈக்குலிபிரியமுக்கு போச்சு. போயிட்டு வி கேன் see that there is no பாடி க்ளோசர் இங்கே. இது நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம். பாடி க்ளோசர் கிடையாது. ப்ரைஸ் அகெயின் கேம் லோவர். எங்கே வந்துச்சு? இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு விக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இட் ஸ்வெப்ட் ப்ரீவியஸ் வீக்ஸ் லிக்விடிட்டி இன்டூ ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA would be இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஹை. அது ஏன் சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லிட்டேன். ஸோ தேட்ஸ் இட். பட் இது அவ்வளோ ரிலேயபிள் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன சிக்னேச்சர் உங்கள் சார்ட்ஸில் வந்துட்டு நோட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ DXYல இது ஓகே. லைக் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆனது இன்னைக்கு காலையில் இந்த கேண்டிலோட ஹைஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணக்கப்புறமேலு ஐ வாஸ் டேம் ஷூர் ஓகே ப்ரைஸ் இஸ் புல்லிஷ். ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே போகுது? என்னோட முதல் டார்கெட் என்ன? திஸ் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். ப்ரைஸ் வந்துட்டு PO3 கொடுத்து மேலே போய் இறக்கிட்டு லோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடத்துக்காச்சும் அட்லீஸ்ட் போகணும். நம்மளோட பயஸை இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆன இடத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு PDRA இருந்தால் அதுக்காச்சும் அட்லீஸ்ட் போகணும். ஸோ தேட் பர்டிகுலர் ஹைஸ் ஆர் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் சரி இங்கனக்குள்ளே நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் படி நான் இப்போ என்ன பண்ணணும்? ஐ வில் கோ டு பாண்ட் ஈல்ட். அண்ட் பாண்ட்லேயுமே லைக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் திஸ் லோஸ். அண்ட் இங்கே லோஸில் வந்து உடனே தான் நான் திருப்போன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் வந்துட்டு இட் ஸ்டார்டட் கோயிங் ஹையர். இந்த ஆர்டர் பிளாக்ல ரியாக்ஷன் ஆனக்கப்புறமேலு இதை நான் எல்லாமே வந்துட்டு என்னோட இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஐ டென்ட் வாண்டட் டு டேக் ஆல் திஸ் மார்க்கிங்ஸ் பிகாஸ் நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து எப்படி மாறினேன், என்னென்ன சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு என்னை மாற வச்சுச்சுன்றதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் டூயிங் ஹியர். அண்ட் அதே மாதிரி இங்கே US 30ல் 10ல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இங்கே எல்லாத்துலேயும் வந்துட்டு பாடி க்ளோஷர் வந்துட்டு வச்சிருச்சு. லைக் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸுக்கு மேலே. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்துட்டு ப்ராப்பராக திரும்பிடுச்சு. இங்கே CASC வந்துட்டு வச்சிருச்சு. ஸோ திஸ் இஃப் ஐ எம் நாட் ராங் இஸ் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி மந்த்லிலையா? எதில் ஓகே மார்க்கெட் ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் நோ வை பட் ஐ ரிமூவ் திஸ். இந்த FEG எனக்கு இந்த FEGலேருந்து ப்ரைஸ் வந்துட்டு அகெயின் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 5 இயர்ஸ்லேருந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு போட்டு வச்சுருந்தோம். ஸோ இட் ஆல்சோ ஸ்டார்டட் கோயிங் ஹையர். ஸோ பாண்ட் ஈல்ட்ஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்குன்றதை காமிச்சிருச்சு. அண்ட் 30 இயர்ஸ் பீயிங் மை மெயின் ப்ரியாரிட்டி ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் போன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போது வி ஹேட் திஸ் லோ டு திஸ் ஹை, ப்ரைஸ் கேம் லோவர். அண்ட் இப்போது ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ஸ்டார்ட் கோயிங் ஹையர். அண்ட் நவ் மை ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட் ரிமைன்ஸ் திஸ் 4.678% ரிமைன்ஸ் மை ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட். அண்ட் தென் எவென்ச்சுவலி இது அண்ட் தென் இது. பட் இப்போதைக்கு என்னோட லாங்கர் டைம் ஃப்ரேம் ஆர் ஈவன் இந்த பர்டிகுலர் மந்த்க்கான ட்ரா வந்துட்டு திஸ் வில் பி திஸ். ஓகே பாண்ட் ஈல்ட்ஸ் புல்லிஷ் ஆயிடுச்சு, DXY புல்லிஷ் ஆயிடுச்சு.
இந்த புல்லிஷ்னஸை நான் இப்போ வந்துட்டு T-bond ஃபியூச்சர்ஸோட நான் இது பண்ணணும். நான் அகைன் சொன்ன மாரி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ பிட் ஹையர் பிரைஸஸ். பட் பிரைஸ் வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு குடுக்குதுன்னா, அத எப்படி நம்ம வந்துட்டு அது கூட ட்ராவல் பண்ணணுன்றத யோசிக்கணும். அண்ட் நான் வந்துட்டு பியரிஷ் ஆன லைக் அந்த டைம்ல ஐ வில் ரிமூவ் ஆல் ஆஃப் திஸ். இங்கேயும் ப்ரீவியஸ் டேக்கு கீழ க்ளோஷர் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோஷர பத்தி இது என்னடா நீ இத புதுசா சொல்றியேன்னா, இது புதுசு கிடையாது. நான் வந்து இஃப் ஐ அம் நாட் ராங் அண்ட் எங்க 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 ஓகே. ஸோ இங்க இருக்கு. இந்த த்ரெட்டு. இந்த த்ரெட்ட வந்து பத்தி பேசியிருந்தேன். லைக் ஈஸி வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் பையஸ் லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் லெவல்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ இது வேணும்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த த்ரெட் இங்க இருக்கு. ஸோ இதில ஏதாச்சும் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட் வந்துரும். இந்த த்ரெட்ட வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. தட் வாஸ் மை இண்டிகேஷன் தட் பிரைஸ் இஸ் கோயிங் டூ கோ லோவர் அண்ட் என்னோட இப்போதைக்கு ஆர் ஈவன் நாளைக்கு என்னோட டார்கெட் வந்து இது. நாளைக்கு ஏசியன் செஷன்லேயே போயிட்டா நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் வி ஹேவ் சிபிஐ டுமாரோ. அந்த சிபிஐக்காண்டி தான் நான் அந்த ட்ரேட வந்துட்டு ஓட விட்டுருக்கேன். ஓகே. சரி DXY புல்லிஷா இருக்கு. அண்ட் உனக்கு வந்துட்டு ட்ரா இருக்கு. ஐ அம் லுக்கிங் ஃபார் திஸ் அண்ட் எவென்ச்சுவலி இந்த பர்ட்டிகுலர் ஐஸ். பட் நான் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் புல்லிஷா இருந்தாலும் ப்ரீமியம் லெவல்ஸ்குள்ள பிரைஸ் போனதுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ஹைஸ் இன்டு திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அஸ் மை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் சிபிஐ டுமாரோ. பட் ஃபார் ஷியர் நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் லுக்கிங் அட் ப்ராபபிலிட்டிஸ் திஸ் லுக்ஸ் வெரி குட். சரிடா, இப்போ எதுக்குடா நீ வந்துட்டு இது தெரியுது, நீ எதுக்கு EUGU எடுக்கலைன்னா ஓகே. ஸோ இது இருக்குது டர்ட்டில் இந்த ஹைஸை வந்துட்டு டர்ட்டில் சூப் பண்ணிருச்சு. வீக்லி ரேஞ்ச் ஹைஸ் எடுத்துச்சு. லைக் இந்த வீக்லி லோ வந்துட்டு விச் இஸ் லுக்கிங் லைக் ஸோ குட். இது ஆப்வியஸாக நல்லா இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி இந்த ப்ரீவியஸ் வீக்ஸ் லோ அண்ட் தென் அல்டிமேட் டார்கெட் வந்துட்டு இந்த November 18 லோஸ். இதை நான் டெய்லிக்கு கொண்டு போயிடுறேன். ஸோ ஒரு க்ளோஸர் அட்டென்ஷன் கொடுங்க. GBP எப்படி இருக்குது, யூரோ எப்படி இருக்குது பாருங்கள். லுக்கிங் அட் யூரோ GBP சேல்ஸ் தான், இதுவும் சொல்லியிருந்தது தான். பட் அந்த கார்லேஷன் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது. இங்கே வி ஹேட் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். பட் ப்ரீவியஸ் டேஸ் லைக் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்துட்டு GBP பிரிண்ட் பண்ணல. இட் மேட் அ புல்லிஷ் கேண்டில் இண்டிகேட்டிங் கார்லேஷன் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் டு ஆல் திஸ் ஃபியூச்சர்ஸ் பேர்ஸ் அண்ட் அப்போ தான் நான் வந்துட்டு ஜாப்பனீஸ் என்னோட வந்து இது பார்த்தேன். ஸோ ஐ ரிமூவ் ஆல் ஆஃப் திஸ். என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட் வந்துட்டு இதுதான் சொல்லிட்டு நான் ஏற்கனவே பழைய பிரேக் டவுன் வீடியோஸ்லேருந்து சொல்லியிருந்தேன். இஃப் ஐ கோ டு வாட் வீக்லி ப்ரைஸ் வந்து இந்த இன்வர்ஷன் பிசி ஓட வந்துட்டு ரியாக்ட் ஆகியிருந்துச்சு. ஸ்வீப்பிங் திஸ் ப்ரீவியஸ் வீக்ஸ் ஹை ஆர் அந்த நான் லைக் அந்த வீக்கில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் வந்து ஸ்வீப் ஆகிருந்துச்சு விச் இஸ் லுக்கிங் வெரி குட். அண்ட் ஆல்சோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது விச் இஸ் யுவர் ரேஞ்ச் ஹைஸ் ஸ்வெப்ட் இன் டு ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் திஸ் வில் பி யுவர் ரேஞ்ச் லோஸ். ஸோ டெய்லியில் போய் பார்த்தேன்னா ப்ரைஸ் பாடி க்ளோஷர் ஆப்வியஸாக வைக்கலை. அண்ட் அதே மாதிரி நான் பார்த்த அதே சிக்னேச்சர் இங்கேயும் இருக்கான்னு பார்த்தேன். ஜாப்பனீஸ் yen வாஸ் லுக்கிங் ஸோ ஃபக்கிங் குட். அண்ட் இப்போ என்னோட பர்டிகுலர் டார்கெட் வுட் பி திஸ் லோஸ் அண்ட் தென் இந்த லோஸ். இப்போ அப்படியே USD JPY வந்துட்டு போகலாம். ஸோ USD JPYயில் நான் எல்லா சார்ட்டையும் லைக் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ USD JPY மந்த்லி டைம் ஃப்ரேம் ஐ எம் பர்டிகுலர்லி லைக் இந்த 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 JPYக்கு மட்டும் வச்சு என்னோட ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன். வி ஹேட் our ப்ரீவியஸ் மந்த் லோ ஸ்வெப்ட். ஓகே. ஸோ வீக்லி பீயிங் our November லாஸ்ட் வீக்ஸ் லோ December ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்வீப் பண்ணுச்சு. அண்ட் தென் we can we are like seeing higher prices. ஓகே. அண்ட் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸையும் மார்க் பண்ணி வச்சுறேன் பிகாஸ் தட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெவல். பட் that's fine. I'll take this up for now. Okay. ஸோ இப்போ டேரக்ட்லி கோயிங் இன் டு வாட் the daily time frame. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரீவியஸ் மந்தோட லோஸுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியல. லைக் பாடி க்ளோஷர் வந்துட்டு வைக்கல. ரைட். சுத்தமாக அந்த இடத்துல வந்துட்டு பாடி க்ளோஷர் இல்லை. அண்ட்
இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போய் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆர் ப்ரீவியஸ் மந்த் லோ. ஓகே. அண்ட் இங்க போய் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ அண்ட் ஆல்சோ மந்த்லியோட ஓப்பனுக்கு கீழ வந்துட்டு டேப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மந்த்லியோட ஓப்பன். ஐ கோ டு டெய்லி. இது மந்த்லியோட ஓப்பன். அந்த மந்த்லியோட ஓப்பனுக்கு கீழ வந்து இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் கேண்டிலோட லோஸ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இப்ப கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் கேண்டில் ஏன் ரேஞ்சுன்னு சொல்றேன் நான். நான் பழைய ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் அண்ட் இந்த இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ்லயும் நான் சொல்லியிருந்தேன் தட் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், ஒரு லார்ஜ் ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேலு அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு இன்சைட் பேர் கேண்டிலா இருந்தா தட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் பீயிங் ஒர்க்ட் ஹியர். அண்ட் இந்த லோஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆகிட்டு ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அண்ட் நான் வந்து பயஸ் பார்ட் 2 ஓட வீடியோவில், இஃப் ஐ எம் நாட் ராங், பயஸ் பார்ட் 2 வீடியோ பிளேலிஸ்ட் அண்ட் ஓகே இந்த பர்ட்டிகுலர் டீப் டைவ் இன்டு மை ஃபேவரட் ஐசிடி சீரீஸ், இந்த பர்ட்டிகுலர் சீரீஸில் வந்துட்டு நான் இந்த பர்ட்டிகுலர் மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 1, 2 and 3 ஸ்விங் லோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் இன்டர் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் வி ஹேட் திஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா இங்கே. ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஹைஸ் ஆர் இந்த எஃபிஜிக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு போயிடுச்சு, விச் இஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி டு அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி. சிஆர்டி வச்சு மட்டும்தான் எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும். ஹையர் லைக் லோவர் டைம் ஃப்ரேமில் அது எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல், ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டு இன்டர்னல் வந்துட்டு வரும். பட் நான் இங்கே ரேஞ்சஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல பியூட்டிஃபுல் சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓப்பனிங் ரேஞ்ச் பக்கத்தில் இன்சைட் பார் கேண்டில் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் இன்சைட் திஸ் ரேஞ்ச். இந்த லோஸ் கீழே க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட் கேண்டில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு தென் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அண்ட் தட்ஸ் யுவர் கன்ஃபர்மேஷன். சிம்பிள். இப்போது ஐ வில் கெட் இன் டு வாட். See, it was like fractal, beautiful fractal market maker buy model. என்னதான் இருந்தாலும் நான் அந்த ஃப்ராக்டாலிட்டி வந்துட்டு நான் சொல்கிறேன். மார்க்கெட் மேக்கர் பை மாடலில் நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நான் இந்த இன்வர்ஷன், இந்த பிரேக்கப் பிளாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் டேரெக்டாக வந்துட்டு எந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பும் இல்லாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் அது பண்ண பெரிய தப்பு அது. என்னதான் நம்ம மார்க்கெட் மேக்கர் பை மாடல்ஸோ செல் மாடல்ஸோ வந்துட்டு ட்ரேட் பண்ணாலுமே ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கேண்டிலை ரேஞ்சாக வச்சுட்டு அந்த கேண்டிலோட லோஸ் ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் எடுக்கிற என்ட்ரிஸ் வந்துட்டு பக்காவாக இருக்கும். நான் என்னோடய லூசிங் ட்ரேட்ஸ், பழைய லூசிங் ட்ரேட்ஸ்லாம் பார்க்குறப்ப இதுதான் வந்துட்டு நடந்துருந்துச்சு. ஸ்டாப்ஸை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பைஸ் போவான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அது எதுக்கு எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப திஸ் ரேஞ்ச் வாஸ் மை ஐ ஓப்பனர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், we had this H6 FEG. H6 has become my favorite time frames to trade. அண்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் ஐஸுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. சி ஐ எம் லைக் பிரிங்கிங் இட் அஸ் அ ஃப்ராக்டல். நான் டெய்லியில் ஆரம்பித்து இந்த ரன் போயிருச்சு, பட் மிஸ் பண்ணாமல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். லைக் பியூட்டிஃபுல்லாக ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் ஒரு ரேஞ்சோட லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு, ஆர் யூ கேன் ஆல்வேஸ் கால் திஸ் அஸ் அ ஃபேர் வேல்யூ கேப் பிசி. இந்த ரேஞ்ச் லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். நான் இந்த இடத்துல வந்துட்டு எப்படி நம்ம டெய்லி ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் க்ளோஷர்ஸை வச்சுட்டு எப்படி பயஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இஃப் ஐ கெட் இன் டு லோவர் டைம் ஃப்ரேம், ஐ டைரக்ட்லி கோ டு 6 hour 30 minute இங்கே. ஓகே, ஆர் 1 hourல தான் நான் பேஸ் பண்ணி எடுத்துனேன். ஓகே, 1 hour க்ளோஸ் வச்சிருச்சு. ஹியர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஸ்டாப் அண்ட் சிம்பிள். இங்கே ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் லோஸ் எடுத்துகிட்டு ஒரு இன்டர்மீடியேட் டேர்ம் லோஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியேட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ அகெயின் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஸ்டாப் அண்ட் that is where I found this. இந்த கேண்டலோட லோஸை ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸ்வீப் பண்ணிட்டு
I gone into 3-minute time frame if I'm not wrong. ஸோ 3-minute time frame அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்மீடியேட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ டிடன்ட் வாண்டட் ப்ரைஸ் டு ட்ரேட் டு திஸ் லோஸ் அண்ட் என்னோட பயஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்குது. இன்டர்மீடியேட் டேர்ம் லோ அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே ட்ரேட் ஆன உடனே க்ளோஷருக்கு எதிர்பார்க்கல பிகாஸ் ஐ நோ என்னோட பயஸ் புல்லிஷ். என்னோட டார்கெட் வந்துட்டு இங்கே இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டார்கெட் வந்துட்டு இந்த ஹைஸாக இருக்கும். நான் இந்த ஹைஸ் எடுத்தோடனே நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணுறது அண்ட் வந்துட்டு பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரியும் தட் இந்த லோஸ் வந்துட்டு ப்ரொடெக்டடான லோஸ் அண்ட் இந்த ஹைஸுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆனாலே ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி எ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இட் வாஸ் ப்ரீ-ஆன்டிசிபேட்டட் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு மேலே போகிறப்பவே ஐ என்டர்ட் மை ஸ்டாப் லாஸ் இயர். என்னோட பிரேக் ஈவன் மூவ் பண்ணுற லெவல் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் இந்த லெவலில் ஹிட் ஆன உடனே நான் இந்த ட்ரேட் என்டர் ஆகிட்டேன். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஃபியூச்சர் ட்ரேட்ஸ். நான் வந்துட்டு சார்ட்டே பார்க்கல அண்ட் ஐ கெஸ் தேட் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி குட் குவாலிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் இன்க்ரைன் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு இது எனக்கு பல ஸ்டூப்பிட் மிஸ்டேக்ஸில் வந்துட்டு காப்பாற்றுச்சு. அண்ட் ஆல்சோ ட்ரேட்ஸ் வந்துட்டு நான் நிறைய மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன். அதுலேருந்து என்னை நிறைய காப்பாற்றுச்சு. ஒரு ட்ரேட் என்டர் ஆகிட்டீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்லன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், பிரேக் ஈவன் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பிரேக் ஈவன், பார்ஷியல்ஸ் அண்ட் டிபி வந்துட்டு புக் பண்ணிட்டு சார்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அது ஹிட் ஆகுற வரைக்கும் நீங்கள் உங்களோட சார்ட்ஸை ஓப்பனே பண்ணாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த சாப்பை வந்துட்டு பார்த்துருந்தேன்னா ஆப்வியஸாக நான் அந்த ட்ரேட்ஸை நான் அந்த லோஸுக்கு மாற்றிருப்பேன். இல்லைனா இந்த பர்டிகுலர் லோஸுக்கு மாற்றி தப்பு பண்ணி இந்த ட்ரேட் வந்துட்டு எனக்கு ஆப்வியஸாக லாஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணி இந்த கெயின்ஸ் வந்து நான் எடுத்துருக்க முடியாது. ப்ரைஸ் வந்துச்சு. இதுக்கு மேலே போனோடனே எடுத்துட்டு நான் எக்ஸிக்யூஷன் காமிக்கிறேன். என்னோட ரிஸ்க் கார்டில் போட்டு வச்சுருக்கேன். நான் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே எடுத்தேன். என்னோட பிரேக் ஈவன் வாஸ் ஹியர் அண்ட் இங்கே போன உடனே நான் என்னோட ஸ்டாப்ஸை தூக்கி இந்த லோஸுக்கு வந்துட்டு மாற்றிட்டேன். அண்ட் ப்ரைஸ் ஸ்டார்டட் புஷிங் ஹையர் அண்ட் ஐ எம் லிவிங் அ சிங்கிள் கான்ட்ராக்ட். ஒரே ஒரு கான்ட்ராக்ட். எங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் இந்த பைஸ் தான். இந்த ஹைஸ் தான் என்னோட அல்டிமேட் டார்கெட் ஃபார் USD JPY. அண்ட் எங்கடா BSL என்னோட சார்ட் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே. ஸோ பை சைட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. திஸ் வில் பி மை கம்ப்ளீட் டார்கெட். பட் நான் வந்து நாளைக்கு CPIக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு ட்ரேட் டு திஸ். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவா லெட் மீ செக். அப்படியே என்னோட மெட்டா ட்ரேடரில் பார்க்குறேன். ஓகே. என்னோட அலர்ட்டே போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோட பிரேக் ஈவன். ஸோ அங்கே பிரேக் ஈவன் வந்துச்சுன்னா என்னோட ஸ்டாப்ஸ் வந்துட்டு அடிச்சிடும். நான் சொன்ன மாதிரி அது 5 மினிட் கேண்டலோட லோஸ். ஓகே. இந்த லோஸ் தான் வந்துட்டு என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட். அண்ட் நான் வந்துட்டு நாளைக்கு CPI இருக்கனால நான் கொஞ்சம் ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணவும் கற்றுக்கணும். ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் அ சிங்கிள் கான்ட்ராக்ட் ரன் அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு அங்கே போகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஐ விஷ் ப்ரைஸ் வந்துட்டு இந்த FEGக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் தட் இண்டிகேட்ஸ் புல்லிஷ்னஸ் அண்ட் ஆல்சோ பீயிங் JPY காலையில் ஏஷியன் செஷன்லேயே வந்துட்டு நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஐம் ஸ்டில் லுக்கிங் ஃபார் இந்த கம்ப்ளீட் பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் இது ஏன் அப்படின்னா அண்ட் இந்த ஹைஸ்ட் லோஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எடுத்தோம்னா ஈக்குவலிபிரியமுக்கு மேலே இருக்குது. தட் இஸ் ப்ரீமியமில் இருக்க ஃபர்ஸ்ட் PDRA that I could see properly is in the CB, sales side imbalance and buy side inefficiency. And this is like a complete trade breakdown. நான் இது எதுக்கு நான் எப்படி பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக பேசிட்டேன். அண்ட் ஐ கெஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ யூ மைட் ஹவ் லேர்ன் சம்திங் நோ. இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட அப்ரோச் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இட் வில் மோட்டிவேட் மீ டு மேக் மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபாரெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணிடுங்க. பிகாஸ் சென்ட் பண்ணி விடுங்க. சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்கலைனாலும் இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்துட்டு பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்துட்டு இந்த
இந்த இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறது மூலியமா தான் கிடைக்கும். ஐ நோ திஸ் இஸ் நாட் அப் டு த மார்க் பிகாஸ் லைக் நான் நிறைய உளறியும் வச்சுருந்தேன் பீயிங் ஒரு 11, 12 மணின்றனால. பட் திஸ் இஸ் அ குட் வீடியோ. ஐ வில் ஆல்சோ மேக் அ ப்ராப்பர் வீடியோ இஃப் திஸ் வீடியோ இஸ் நாட் குட். ஆடியோ இஷ்யூஸும் இருக்குது. மேபி லைக் ஒரு மந்த்தில் நான் ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி வேணால் ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் நம்ம இங்கே எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டோம். லைக் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுன்றத. அண்ட் எஸ், that's it for this trade breakdown video. Hope you learned something insightful, and until next time, stay safe guys. Thank you.